பாட்டி விஜய் தான் காவேரி கிட்ட டிவோர்ஸ் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காவேரி கிட்டேயும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயுமே போய் சொல்லி அவங்க கிட்ட சைன் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் காவேரிக்கோ விஜய் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கனால கண்டிப்பாக விஜய் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நான் விஜய் கிட்ட ஒரு வார்த்தை பேசியாகணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியும் அஜயோட அம்மாவும் இதுக்கு மேலேயும் இவளை அமைதியாக விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது சொல்லி உசுப்பேத்தி இவளை இதில் சைன் வாங்க வைக்கணுன்றதுக்காகவே உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரும், ஏன் உன்னோட வீட்டு கூட மீட்டு தந்துடுறோம், ஆனால் அதுக்கு பதிலாக இதில் தயவு செஞ்சு சைன் பண்ணு, அப்படி இல்லைன்னா நாங்கள் லீகலாக போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சைன் பண்ணலைன்னா நாங்கள் நாளைக்கு வருவோம், நாளைக்கு தான் உனக்கு கடைசி வார்னிங், அப்போ மட்டும் நீ சைன் பண்ணலை அப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சாரதாவை பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுறியன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த, இதனால் ட்ரிகரான சாரதாவும் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா காவேரியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருங்க, இவ ஒன்று நாளைக்கு அவங்க வரும்போது சைன் போட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அவளை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன். ஏன்னா ஒருவேளை அவளுக்கு அந்த தம்பி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு அவ்வளோ ஆசைப்படுறானா, இங்கே ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் தாராளமாக அந்த தம்பி கூட சேர்ந்து வாழலாம், நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் நாளைக்கு மட்டும் ஒருவேளை அவள் சைன் போட்டு தராமல் இங்கே இருக்கணும்னு சொன்னால் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க பேசிட்டு போன பேச்சிலேயே எனக்கு நாடுகிட்ட நின்று சாகணும்னு தோணுது. நாளைக்கு அவங்க இன்னும் சொத்துக்காக தான் நீ டிவோர்ஸ் தர மாட்டேங்கிறன்னு என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அதனால தான் நான் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, காவேரி கிட்டேயும் உனக்கு அந்த தம்பி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா அது வெறும் பேப்பர் தானே, அதில் சைன் போடு, அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம். உண்மையாகவே அந்த தம்பி உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காதுன்னு சொல்ல, கங்காவும் அம்மா இப்போ காவேரி கிட்ட எப்படி விஜய் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி சைன் வாங்க வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க விஜய் கிட்டேயும் சைன் வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயமா? அதனால நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா காவேரி விஜய் விட்டு பிரியணுன்ற மாதிரியே இருக்குது, நீயும் காவேரி கண்டிப்பாக சைன் போட்டு தரணுன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும் நான் அதை தான் விருப்பப்படுறேன், ஏன்னா என்னாலலாம் மானக்கிட்டு போய் அந்த குடும்பத்து கூட ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் போக, இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க. உடனே அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசின குமரனும் நிவினும், நீ பண்ணுறதை எதையுமே புரிஞ்சிக்கவே முடியல காவேரி, ஒருவேளை உனக்கு விஜய் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா விஜய் கூட சேர்ந்து தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி அஜயோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணும்போது நீ அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காம விஜய் கூடயே போயிருப்பதானே, இப்போ ஏன் இப்படியெல்லாம் நீ மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புரியலன்னு சொல்ல, உடனே காவேரியும் நீங்கள் அஜயோட அம்மா இங்கே வந்து பேசுகிறத மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் கோவிலுக்கு போகும்போது அங்கே பாட்டி வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்க வந்து என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு, விஜயோட வாழ்க்கைக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, இருந்தன்னா கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், உண்மையாகவே நீ அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டானா தயவு செஞ்சு அவனோட வாழ்க்கைக்குள்ளே வந்துடாத, அதையும் மீறி அந்த வீட்டுக்கு நீ வந்த அப்புறம் என் சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு குமரனும் ரொம்பவே சோகமடைய, அடுத்த நாள் என்ன நடக்கும்னே தெரியாம எல்லாருமே பதட்டத்துல இருக்க, ஆனா பாட்டியும் எப்படியாவது விஜய் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம காவேரி கிட்ட சைன் பண்ணணுன்றதுக்காகவே காலையிலேயே சீக்கிரமா வர, ஆனா காவேரியும் பாட்டிக்கிட்ட என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்க, இதை பார்த்துட்டு சாரதாவும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறனா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், சொல்லுடி என்ன காரணம்னு கேட்க, காவேரியும் இதுக்கு மேலேயும் மறைச்சா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய தப்பாயிடும்னு சொல்லிட்டு, ஆமாம் காரணம் இருக்குது, ஏன்னா நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்த காவேரியோட லைஃப் என்ன ஆக போகுது, சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க?